ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீ சைபர் செக்யூரிட்டி கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன் தான் இந்த வருஷத்தில் லைக் 2024ல் என்னென்ன ரிசோர்ஸ்லாம் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃப்ரீயாக கோர்ஸ் படிக்கிறதுக்கும், லைக் அந்த கோர்ஸ் மூலயமா நமக்கு எப்படி சர்டிஃபிகேஷன் கிடைக்கும், அதை நம்ம எப்படி வந்து ஜாப் சர்ச் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக. ஸோ என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான நோட்டிஃபிகேஷன் வரும் என்னோட வீடியோஸ்லாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போது நான் உங்களுக்காக ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் வச்சுருக்கேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு சர்டிஃபிகேஷன் வந்து நம்ம ஏன் வந்து போறோம்? இப்ப நான் ஒரு ப்ளஸ் லைக் 10த், 12த் முடிச்சுட்டேன். நான் காலேஜஸ்ல கோர்ஸுமே முடிச்சுட்டேன். இட் கேன் பி பிஇ கம்ப்யூட்டர் சயன்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயன்ஸ், பிசிஏ கம்ப்யூட்டர் சயன்ஸ், இல்ல இப்போ வந்து புதுசா வந்து பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி கோர்சஸ்மே வந்து காலேஜஸ்ல இருக்கு. பட் நான் இவ்வளவும் படிச்சாலும் எனக்கு அதுவே போதுமே, என்கிட்ட டிகிரி இருக்கே, அதிலேயே எனக்கு வேலை கிடைச்சிருமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் அதுதான் கிடையாது. நீங்க என்னதான் வந்து எஜுகேஷன் லைக் காலேஜ்ல அ என்னென்ன சைபர் செக்யூரிட்டி படிச்சாலுமே, இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகும்னா, லைக் பீப்பிள், ப்ராசஸ், ப்ரொசீஜர், டெக்னாலஜி, ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு கம்பெனிய ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ பீப்பிள்ங்கிறது ஆல்ரெடி உள்ளார வேலை பார்க்குறவங்க தான். ஓகேங்களா? நீங்க அவங்க கூட ஜாயின் பண்ண அப்புறம் கம்யூனிகேட் பண்ணுவீங்க. டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொன்னேன்ல. அதான் ட்ரிபிள் டின்னு சொல்லுவாங்க. டூல்ஸ், டெக்னிக்ஸ், டெக்னாலஜி அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ டூல்ஸ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். டெக்னாலஜி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ அ நீங்க என்னதான் கத்துக்கிட்டாலும் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ்ல சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும். அதுல எப்படி வொர்க் பண்றாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வெப் அப்ளிகேஷன் எப்படி டெஸ்ட் பண்றாங்க? ஒரு மொபைல் அப்ளிகேஷன் எப்படி டெஸ்ட் பண்றாங்க? நெட்வொர்க்கிங்ல சாக் ஆப்பரேஷன்ஸ், லைக் செக்யூரிட்டி ஆப்பரேஷன்ஸ் வந்து எப்படி நடக்குது? ஸோ எல்லா விஷயத்தையும் நீங்க கத்துக்கணும் அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து படிச்சாகணும். ஓகேங்களா? இப்போ நெறைய பேர் வந்து பெய்டு கோர்சஸ் வந்து பண்றாங்க. நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்றாங்க. பட் இருந்தாலும் சில ஃப்ரீ கோர்சஸ் வந்து உங்களுக்கு அம் இப்ப நான் காமிக்க போற கோர்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் லேர்னிங்க்கு. ஓகேங்களா? அதுக்கு நீங்க எந்த ஒரு பைசாவும் கட்டணும்னு அவசியம் கிடையாது. பட் இன்னொரு டிஸ்க்ளைமர் நான் என்ன சொல்றேன்னா அப்படின்னா, அ என்கிட்ட ம் நீங்க சொன்ன எல்லா சர்டிஃபிகேஷனும் என்கிட்ட இருக்கு. பட் எனக்கு வந்து உடனே வேலை கிடைக்குமா அப்படின்னா, அது வந்து உங்க கையில தான் இருக்கு. பிகாஸ் என்கிட்ட சர்டிஃபிகேஷன் இருந்தா மட்டும் வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு மித் நெறைய பேர்கிட்ட இருக்கு. ஸோ அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் நம்ம எதுக்கு படிக்கிறோம்னா, நமக்கு வந்து ஒரு நாலேட்ஜ் கேதர் பண்றதுக்காக தான் சர்டிஃபிகேஷன் வந்து நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? அந்த நாலேட்ஜ நீங்க வந்து எப்படி அப்ளை பண்றீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வல்னரபிள் லேப்ல நீங்க ஒண்ணு கத்துக்கிட்டீங்க கோர்ஸ்ல. அத எப்படி அப்ளை பண்றீங்க? அத எப்படி வந்து நீங்க பிரசன்ட் பண்றீங்க இன்டர்வியூஸ்ல? அதெல்லாம் பொறுத்து தான் வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்குமா, கிடைக்காதான்னு இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து இதுல என்ன ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்டின்னா, நீங்க உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் இருக்குன்னா ஒரு 100 பேர் அப்ளை பண்றாங்கன்னா, நீங்க ஒரு 101வது ஆள் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்களேன். உங்களோட ரெஸ்யூம் வந்து சீக்கிரமா ஷார்ட் லிஸ்ட் ஆகவும் வந்து வாய்ப்பு இருக்கு. ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் வந்து சர்டிஃபிகேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு சர்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்கோ ப்ரொவைட் பண்ற சிஸ்கோ நெட்வொர்க்கிங் அகாடமி ப்ரொவைட் பண்ற இன்ட்ரோடக்ஷன் டூ சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் சைபர் செக்யூரிட்டி எசென்ஷியல்ஸ். இந்த 2 கோர்ஸ் தான் வந்து இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. இது முழுக்க முழுக்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ நான் உங்களோட வெப்சைட்ல போய் காமிக்கிறேன். சிஸ்கோ நெட்வொர்க்கிங் அகாடமி அப்படின்னு நீங்க கூகுள்ல டைப் பண்ணுங்க. கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்லயே வரும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் கோர்சஸ் தான் வந்து உங்களுக்கு வரும். இங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ், சர்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குங்களா? ஸோ இதுல இவங்க வந்து நெறைய குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? என்னென்ன ஃப்ரீ அ லைக் என்ட்ரி லெவல் என்னென்ன இருக்கு. இவங்க வந்து ஆக்சுவலி பெய்டுமே வந்து வச்சிருக்காங்க தான். பெய்ட் கோர்சஸுமே இவங்க கிட்ட இருக்கு தான். ஸோ நம்ம பார்க்க போறது வந்து இன்ட்ரோடக்ஷன் டூ சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு நீங்க கூகுள்ல டைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்ல இங்க வரும். சிஸ்கோவோட இதுதான் முதல்ல வரும். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க வந்து இது வந்து ஒரு 15 ஹார்ஸ் லென்த் ஆன கோர்ஸ் இது. அப்புறம் இது வந்து முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இது வந்து ஒரு பிகினர் லெவல். அதேமாரி இது வந்து செல்ஃப் பேஸ்ட். செல்ஃப் பேஸ்ட் அப்டின்னா வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ரெக்கார்டட் வீடியோஸ் குடுக்கலாம். அந்த ரெக்கார்டட் வீடியோஸ நீங்களே படிச்சு, நீங்களே வந்து இது பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு சின்ன குவிஸ் மாரி வைப்பாங்க. அது முடிச்சீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு பேட்ஜ், அப்புறம் ப்ரூஃப் ஆஃப் கம்ப்ளீஷனுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதுல என்னென்ன கவர் பண்றாங்கன்னு பாருங்க.
லேர்ன் வாட் இஸ் சைபர் செக்யூரிட்டி, அதோட பொட்டன்ஷியல் இம்பேக்ட், காமன் த்ரெட்ஸ் என்ன, அட்டாக்ஸ் என்ன, வல்னரபிலிட்டிஸ் என்ன, இப்போ ரீசன்ட் த்ரெட்ஸ் அதெல்லாம் வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் ஆப்பரேஷன்ஸ்லாம் வந்து எப்படி ஒரு பிசினஸை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது அதெல்லாம் வந்து இருக்கு. அடுத்தது எப்படி வந்து உங்களுடைய ஜாப் வந்து நீங்க தேடுறது, எப்படி இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல எப்படி உங்க ஜாப் ட்ரெண்ட்ஸ்லாம் நீங்க தேடுறது, அத பத்திலாம் வந்து இவங்க போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பிகினர் லெவல் கோர்ஸ் ஓகேங்களா? இதோடயே இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி எசென்ஷியல் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு இவங்களோடது. கீழயே இருக்குன்னு நெனைக்கிறேன். சாரி, நான் பார்க்க மறந்துட்டேன். பேக்ல போலாம். ஸோ இந்த கிரெடிலி பேட்ச் மாரி இதுல ஒரு அக்கவுண்ட் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா, இவங்களோட பேட்ஜஸ் எல்லாமே இங்க உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேங்களா? இந்த சர்டிஃபிகேஷன் தான் நான் சொன்னேன். சைபர் செக்யூரிட்டி எசென்ஷியல், இன்ட்ரோடக்ஷன் டூ சைபர் செக்யூரிட்டி. இந்த பேட்ஜ் லிங்க்லாம் நீங்க வந்து உங்களோட ரெஸ்யூமேல வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷன் தான். நெறைய பேர் வந்து சர்டிஃபிகேஷனே வந்து மார்க் பண்ணி அவங்களோட நேம மாத்திப்பாங்க. ஸோ அது தடுக்க தான் இந்த பர்ட்டிகுலர் டிஜிட்டல் பேட்ஜ் வந்து நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்படி கிடைக்கும்? அ ஏர்னிங் கேட்டகரி எல்லாமே வந்து இதுல இந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்க வரும். ஸோ இது வந்து இன்டர்மீடியேட் கோர்ஸ் ஓகேங்களா? இது வந்து இதுவுமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். 30 ஹார்ஸ். இதுவும் செல்ஃப் பேஸ்ட் லேர்னிங் தான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த லெவல்ல இருக்கும். என்னன்னா நெட்வொர்க்னா என்ன? சர்வர்ஸ்னா என்ன? அப்ளிகேஷன்ஸ்னா என்ன? அதோட செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ அண்டர்ஸ்டாண்டிங் பண்றது. காம்ப்ளையன்ஸ்னா என்ன? சிஏஏ ட்ரேட் லைக் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டி எப்படி வந்து ஒரு பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் அத பத்திலாம் இருக்கும். அப்புறம் சிஸ்கோ பாக்கெட் ட்ரேஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ரியல் லைஃப்ல நீங்க உங்ககிட்ட எக்யூப்மென்ட்லாம் இல்ல அப்படின்னா, சிஸ்கோ பாக்கெட் ட்ரேசர் மூலியமா நீங்க டிஜிட்டலா நீங்களே ஒரு சாஃப்ட்வேர் மாரி இருக்கும். அதிலேயே நீங்க வந்து கனெக்ஷன் குடுக்கறது, ஒரு பிசிலேருந்து எப்படி சர்வர், ஹப் இதுக்கெல்லாம் கனெக்ஷன் குடுக்கறது, இந்த டூல் யூஸ் பண்ணி நீங்க அ பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? லேர்ன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ சிஸ்கோ பார்த்தாச்சுங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபார்ட்டிநெட்டோட அ சர்டிஃபிகேஷன். ஸோ இவங்களுமே வந்து நெறைய சர்டிஃபிகேஷன் பிகினர் டூ அட்வான்ஸ் லெவல் வந்து ஃப்ரீயாவே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அவங்களோட வெப்சைட்லயும் போய் பார்க்கலாம். ஸோ google.com இதுல போயிட்டு ஃபார்ட்டிநெட் என்எஸ்சி சர்டிஃபிகேஷன் ஃப்ரீ அப்படின்னு போடுங்க. இதுல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே வரும். ஃப்ரீ சைபர் செக்யூரிட்டி ட்ரெய்னிங் ஃபார் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு. ஸோ இதுல இவங்களுமே வந்து அவங்களோட லைக் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸுமே நம்ம பார்க்கறது, அவங்க பெய்டும் வச்சிருக்காங்க, ஃப்ரீயும் வச்சிருக்காங்க. நம்ம பார்க்கறது ஒன்லி ஃப்ரீ கோர்சஸ் வித் சர்டிஃபிகேஷன் தான் பார்க்குறோம். இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல 3 கோர்சஸ் இருக்கு. லைக் FortiGate ஆப்பரேட்டர், ரெட் லேண்ட்ஸ்கேப், கெட்டிங் ஸ்டார்டட் இன் சைபர் செக்யூரிட்டி, டெக்னிக்கல் இன்ட்ரோடக்ஷன் டு சைபர் செக்யூரிட்டி. ஸோ இத பார்க்கலாமே. இதுல என்ன டிஃபரெண்ட்டா இருக்கு அப்படின்னு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இவங்க இவங்க வந்து முழுக்க முழுக்க நெட்வொர்க், VPN ஆ அத பத்தி தான் இவங்களோட ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட்ல கோர்சஸ்ல இருக்கும். இப்போ இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப நீங்க டைட்டில் பார்த்திருப்பீங்க. ஒண்ணா தான் இருக்கும். லைக் இன்ட்ரோடக்ஷன் டூ சைபர் செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு. ஸோ நீங்க எப்பயுமே ஒரு கோர்ஸ் படிக்கும்போது, ஓகே இதே தானே அது அப்படின்னு நீங்க நெனச்சுட்டு கடந்து போயிடாதீங்க. ஒவ்வொரு கோர்சஸ் வேற வேற மனுஷங்க எடுப்பாங்க. உங்களுக்கு டிஃபரெண்ட் கான்செப்ட்ஸ் அ எல்லாமே புதுசு புதுசா படிப்பீங்க. ஸோ அதனால எல்லா கோர்ஸுமே ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. அதோட அஜெண்டா என்ன? கோர்ஸ் சிலபஸ் என்ன? அப்படின்னு பார்த்துட்டு நீங்க படிங்க. இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபயர்வால்னா என்ன? WAF, சாண்ட்பாக்ஸ்னா என்ன? NACனா என்ன? எப்படி ஒரு வைஃபைய வந்து நம்ம புரொடெக்ட் பண்றது? SCM டூல்னா என்ன? ஓகேங்களா? கிளவுட் சர்வீஸ் மாடியூல் எல்லாமே இதுல இருக்கு. எண்ட் பாயிண்ட் ஹார்டனிங் ஒரு கம்பெனில எப்படி எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி மானிட்டரிங் எல்லா திங்ஸுமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க சைட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இது எப்படி என்ரோல் பண்றது? எல்லா கோர்சஸ்க்குமே நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு இமெயில் ஐடி மூலியமா அக்கவுண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா போதும். அதோட டியூரேஷன் இருக்கும். அதுக்கு என்ன குடுப்பாங்க? நீங்க ஒரு எக்ஸாம் லைக் ஒரு கோர்ஸ் முடிச்சோனே ஒரு எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாரி ஒரு பேட்ஜ் அண்ட் சர்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அதுதான் இங்க போட்டிருக்காங்க. இதுல பக்கத்துல பர்ச்சேஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அது வந்து பெய்டு. பர்ச்சேஸ் எதுவும் இல்ல. டைரக்ட்டா என்ரோல் நவ் அப்படி இருந்ததுன்னா, நீங்க டைரக்ட்டா என்ரோல் பண்ணலாம். எந்த ஒரு மனியும் இல்லாம. ஓகேங்களா? இது வந்து டெக்னிக்கல் இன்ட்ரோடக்ஷன் டூ சைபர் செக்யூரிட்டின்னு இருக்கு. இதுல வந்து கிரிப்டோகிராஃபினா என்ன? எப்படி ஒரு நெட்வொர்க்க நீங்க செக்யூர் பண்ணுவீங்க? ஆத்தென்டிகேஷன்னா என்ன? ஆக்சஸ் கண்ட்ரோல்னா என்ன? எப்படி ஒரு ரிமோட் அக்சஸ செக்யூர் பண்றது? எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி, கிளவுட் செக்யூரிட்டி எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதையும் பாருங்க. ஸோ இதுல சோசியல் இன்ஜினியரிங்னா என்ன? த்ரெட் லேண்ட்ஸ்கேப், மால்வேர்னா என்ன? இத பத்திலாம் இருக்கு. ஸோ இதையும் நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் சர்டிஃபிகேஷன் வந்து சைபரரி. நான் இத ரொம்ப முக்கியமா சொல்லி ஆகணும். ஆம், நான் இந்த பர்ட்டிகுலர்
அம் லைக் சைபர் செக்யூரிட்டி இண்டஸ்ட்ரிக்கு நான் வந்ததுக்கு முக்கியமான காரணம் சைப்ரரியோட சர்டிஃபிகேஷன் தான். என்கிட்ட எந்த ஒரு பெய்டு சர்டிஃபிகேஷனும் கிடையாது. ஓகேங்களா? நான் காலேஜ் முடிச்சு ஒரு 1 1/2 வருஷம் வந்து ஒரு சின்ன 2 கம்பெனில வேலை பார்த்து வேற வேற டொமைன் அது ஆக்சுவலி. ஐபிஓ, பிபிஓ அந்த மாரி எல்லாரும் வேலைக்கு போறீங்களேன்னு நானும் வேலைக்கு போனேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அ நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது மாரி சோசியல் மீடியால போஸ்ட் போட்டிருந்தாங்க. பக் பவுண்டி அப்புறம் இந்த மாரி கோர்சஸ் இதெல்லாம் பண்ணும்போது, நான் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணும்போது, ஃப்ரீ கோர்சஸ்ன்னு சர்ச் பண்ணும்போது, முதல்ல வந்து நின்னது வந்து சைப்ரரி தான். ஓகேங்களா? என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சைப்ரரி தான். ஸோ இவங்களோட 2 சர்டிஃபிகேஷன்ஸ் தான் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் தான் எனக்கு வந்து பெங்களூர்ல ஒரு சின்ன ஸ்டார்ட் கம்பெனில என்னோட கரியர ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது சைப்ரரி தான். ஓகேங்களா? நான் அவங்களோட பிளாட்ஃபார்மையும் போய் காமிக்கிறேன். லைக் நான் வாங்குன சர்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு காமிக்கிறேனே! ஏன் வந்து நான் லைக் ஆம் என்கிட்ட எவ்ளோ சர்டிஃபிகேஷன்ஸ் நான் இப்போ வச்சிருந்தாலும், நான் எனக்கு ஒரு 7 இயர்ஸ் ஆகுது இந்த இண்டஸ்ட்ரியில ஓகேங்களா? பட் இந்த ஃபர்ஸ்ட் 2 சர்டிஃபிகேஷன் தான் எனக்கு இந்த கரியர்ல ஜாப் வாங்கி குடுத்தது. மணி ஏர்ன் பண்ண அ ஹெல்ப்பா இருந்துச்சு ஓகேங்களா? இதுதான் அந்த சர்டிஃபிகேஷன் நான் இதுதான் முதல்ல முடிச்சேன். இது வந்து ஒரு 10 ஹார்ஸ் கோர்ஸ் ஓகேங்களா? பென் டெஸ்டிங் அண்ட் பெனட்ரேஷன் டெஸ்டிங் அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங். இது எப்போ முடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆகஸ்ட் 20, 2017 ஓகேங்களா? 5 மணிக்கு காலையில. அதே மாரி அடுத்த சர்டிஃபிகேஷன் வந்து வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங். ஸோ எத்திக்கல் ஹேக்கிங், பென் டெஸ்டிங்ல நெட்வொர்க் சம்மந்தமான டூல்ஸு, அது எப்படி யூஸ் பண்றது, டெக்னிக்ஸ், நெட்வொர்க் பென் டெஸ்டிங் எப்படி பண்றது, அதெல்லாம் அதில கவர் ஆச்சு. இதில வந்து வெப் அப்ளிகேஷன்ல ஆ எப்படி டெஸ்ட் பண்றது? இது வந்து ஆகஸ்ட் 24 4 நாள் கழிச்சு இத முடிச்சிருக்கேன். அடுத்தடுத்து ஓகேங்களா? ஸோ இந்த 2 சர்டிஃபிகேஷன் தான் எனக்கு லைஃப்ல மறக்கவே முடியாத சர்டிஃபிகேஷன்ஸ். ரொம்ப அவங்களோட பிளாட்ஃபார்ம நான் காமிக்கிறேன். சர்ச். ஓகே. சைப்ரரியோட பிளாட்ஃபார்ம் இதுதான். ஸோ இதில இவங்க ப்ரொவைட் பண்ற ஸ்டார்ட் லேர்னிங் ஃபார் ஃப்ரீ அப்படின்னா, உங்களுக்கு கீழ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் அவங்க ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்க. இண்டிவிஜுவல்ஸ்க்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு இருக்கும். ஓகேவா? கரியர் பாத் நீங்க அஃபென்சிவ் செக்யூரிட்டி பிகம் எ பென் டெஸ்டர் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி வரும். எ டே இன் லைஃப் ஆஃப் அ பென் டெஸ்டர். நெறைய கோர்சஸ் வந்து என்னென்ன ஃப்ரீயா இருக்கு, என்னென்ன பெய்டா இருக்கு, எல்லாமே வந்து உங்களுக்கு இங்க காமிப்பாங்க. ஓகேங்களா? இப்ப நான் பண்ணேன்னு சொன்னேனே, அதுவே நீங்க ட்ரை பண்ணலாம். எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் பென் டெஸ்டிங் சைப்ரரி. ஸோ இந்த கோர்ஸுமே வந்து ஃப்ரீ தான். இப்பயுமே வந்து ஃப்ரீயா தான் இருக்கு. ஓகேங்களா? 30 ஹார்ஸ் இது. ஸோ இதோட டியூரேஷன் இருக்கும். என்னென்ன அப்படின்ட்டு. நான் சொன்னேன்ல நெட்வொர்க் பென் டெஸ்டிங்னா என்ன, மால்வேர் அனாலிசிஸ், சோசியல் இன்ஜினியரிங், டாஸ், டிடாஸ், செஷன் ஹைஜாக்கிங், ஈவேடிங் ஃபயர்வால் எல்லாமே இதில வந்து கவர் பண்ணுவாங்க. ஸோ இதில வர ஒரு கொஸ்டின் தான் வந்து என்னோட லைஃபையே காப்பாத்துச்சு இன்டர்வியூல ஓகேங்களா? எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்னா என்ன? அப்படின்னு கேட்டாங்க. அத பிராக்டிகலா பண்ண சொன்னாங்க. ஸோ இதில நான் லேர்ன் பண்ணதுனால தான் எனக்கு ஜாப் கிடைக்க வாய்ப்பா இருந்தது. ஓகேங்களா? ஸோ இதுலயே வந்து வெப் அப்ளிகேஷன், பென் டெஸ்டிங் லைக் 2017லலாம் வந்து நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இல்ல இந்த மாரிலாம். ஆம் ரொம்ப கம்மி தான். இந்த மாரி சைப்ரரி அப்புறம் இன்னோபஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்தது. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ்கியூஎல் ரொம்ப டீப்பா எடுத்திருப்பாங்க. எப்படி ஒரு வெப்சைட் ஒர்க் ஆகுது, எப்படி உங்களோட டெஸ்டிங் என்வைரன்மென்ட் செட்டப் பண்றது, எக்ஸர்சஸ்னா என்ன, லைக் தியரட்டிக்கல் அண்ட் பிராக்டிகல் 2மே இருக்கும். அப்புறம் ரிப்போர்ட் ரைட்டிங் எப்படி பண்றது, எல்லாமே உங்களுக்கு தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஸ் இது வந்து ஒரு 4 ஹார்ஸ் கோர்ஸ், இன்டர்மீடியேட் கோர்ஸு. இத முடிச்சீங்கன்னா உங்களுக்கு சிபி சிபிஇ பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பிளஸ் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆ கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ சைப்ரரிக்கு அப்புறம் வேற என்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு அப்படின்னா, பாலோ ஆல்டோவோட கோர்சஸ். ஸோ இவங்களுமே வந்து கிளவுட் செக்யூரிட்டி, செக்யூரிட்டி ஆப்பரேஷன் சென்டர் இது எல்லாமே ஃபண்டமெண்டல்ஸ் தான். நீங்க எந்த ஒரு கோர்ஸ் போனாலுமே வந்து உங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். லைக் நான் வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு ஸ்கில் கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் நான் ஒரு 0 நாலேட்ஜ்ல இருக்கேன். பட் நான் ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும். ஆனா அது ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னா, லைக் இப்படிதான் நம்ம சர்ச் பண்ணி தான் நம்ம கத்துக்க முடியும். Googleல சர்ச் பண்ணி அதுல என்ன ஃப்ரீயா இருக்கு? அத எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? ஸோ எல்லா கோர்சஸுமே வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ தான் குடுக்கும். எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாவே சொல்லி தர மாட்டாங்கன்னு வைங்களேன். ஒரு இன்ட்ரோ குடுப்பாங்க. அந்த இன்ட்ரோலருந்து நம்ம ரிசர்ச் பண்ணி நம்ம பிராக்டிகலா கத்துக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சைபர் கிளவுட் செக்யூரிட்டி இந்த மாரி நெறைய கோர்சஸ் வந்து இருக்கு. நீங்க ஜஸ்ட் எல்லா
பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் ஒரு இமெயில் ஐடி மூலியமா நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி நீங்க இந்த கோர்ஸ வந்து முடிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து குவாலிசிஸ் சர்டிஃபிகேஷன்ஸ். இப்போ குவாலிசிஸ் வந்து என்ன சொல்றது? ஃபார்ட்டிநெட்டும் சரி, குவாலிசிஸ் சரி, நெறைய ஆர்கனைசேஷன்ல வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ குவாலிசிஸ் மெயினா வந்து இவங்க வந்து ரொம்ப வருஷமாவே வந்து ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. மெயினா வந்து வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட். எல்லா கம்பெனிலுமே வந்து வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கும். டிபார்ட்மெண்ட்னு சொல்லலாம். இல்ல என்ன சொல்றது? அது எப்படி எனக்கு சொல்லணும்னு தெரியல. டிபார்ட்மெண்ட்னே சொல்றேன்னு வைங்களேன். அது ஒரு டீம்னே கூட சொல்லலாம். டீம்னு சொல்லலாம். ஒரு 100 பேர் வொர்க் பண்ணுவாங்க. 200 பேர் வொர்க் பண்ணுவாங்க. வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட்ல. எல்லா நெட்வொர்க் அசர்ட்ஸு, எல்லா அப்ளிகேஷன்ஸு எல்லாத்தையுமே வந்து அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? குவாலிசிஸ் டூல் மூலியமா. அந்த டூல எப்படி நம்ம வந்து யூஸ் பண்றது? அது மூலியமா எப்படி வல்னரபிலிட்டீஸ வந்து ஐடென்டிஃபை பண்றது? ஸ்கேன் பண்ணி அத வந்து இருக்கா? இல்லையா? ஃபால்ஸ் பாசிட்டிவா? ட்ரூ பாசிட்டிவா? இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து குவாலிசிஸ் சர்டிஃபிகேஷன். ஸோ இதுவுமே வந்து டைரக்ட்டா நீங்க குவாலிசிஸ் வெப்சைட்டுக்கு போங்க. குவாலிசிஸ்ல போயிட்டு வல்னரபிலிட்டி மேனேஜ்மென்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க கூகுள்ல. உங்களுக்கு இங்க வரும் வல்னரபிலிட்டி மேனேஜ்மென்ட் டூல் அப்படின்னு வரும். கோர்சஸ் வந்து இங்க இருக்கும் பாருங்க. சர்டிஃபைட் கோர்சஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல என்னென்ன கவர் ஆகுது? அவங்களோட அஜெண்டா என்ன கவர் பண்றாங்க? எப்படி ஒரு யூசர் லைக் யூசர்ஸ எப்படி ஆட் பண்றது அந்த டூல்ல? ஆம், வீடியோ லைப்ரரீஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் அந்த கோர்ஸ் மெட்டீரியல். இதுக்குமே நீங்க ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி நீங்க ஆ யூஸ் பண்ற மாரி தான் இருக்கும். லைக் அட்டாக் சர்விஸ் மேனேஜ்மென்ட்னா என்ன? இதெல்லாம் ரொம்ப லைக் சூப்பரா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஈசி கவுன்சில். ஸோ எல்லாருமே வந்து இந்த சிஏஹெச் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்டர்நெட்ல. சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கர் அப்படின்னு. ஈவன் நானுமே வந்து இந்த சைபரேரி சர்டிஃபிகேஷனோட போகும்போது, ஆ வேலையில செலக்ட் ஆயிட்டேன். பட் வந்து அந்த கம்பெனி எம்டி வந்து என்ன சொன்னாங்கன்னா, "ஓகேப்பா நீ சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்க. பட் இந்த சர்டிஃபிகேஷன் வந்து எங்க கிளையன்ட்க்கு வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ பேசிக்கா வந்து நீ வந்து ஒரு சிஹெச் சர்டிஃபிகேஷன் வந்து முடிக்கணும். சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கர் அ சர்டிஃபிகேஷன் முடிச்சா தான் உன்ன வந்து என்ன சொல்றது? ஜாப்க்கே வந்து போட முடியும்." அப்படின்லாம் சொன்னாங்க. ஓகேங்களா? அது இருந்தா தான் பிகாஸ் இப்போ நீங்க ஒரு அப்ளிகேஷன் டெஸ்டிங் பண்றீங்க அப்படின்னா, உங்க கம்பெனி வந்து அ அவங்க கிளையன்ட்க்கு வந்து உங்களோட டெக்னிக்கல் ப்ரொஃபைல வந்து அனுப்பிச்சு வைப்பாங்க. ஓகே இவர் யாரு? எத்தன வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? அவரோட அவர் என்ன சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்காரு? ஓகேங்களா? இதெல்லாம் தான் பார்ப்பாங்க. இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து உங்களுக்கு அ அப்ளிகேஷன்ஸே வந்து குடுப்பாங்க. எல்லா கம்பெனிலயுமே வந்து இப்படிதான் நடக்குது. ஸோ, ஈசி கவுன்சில் தான் இந்த சிஹெச் குடுக்குறாங்க. இதுவுமே வந்து ரொம்ப பேசிக்கான கோர்ஸ். ஒரு பிகினர் லெவல் கோர்ஸ் ஓகேங்களா? சிஹெச்ங்கிறது. ஆனா அது வந்து ஒரு பெய்டு கோர்ஸ் ஓகேவா? பட் அவங்களே ஈசி கவுன்சிலே வந்து சில ஃப்ரீ கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அது என்னன்னு நான் காமிக்கிறேன் இங்க. ஃப்ரீ ஆன்லைன் சைபர் செக்யூரிட்டி கோர்சஸ் வித் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு இவங்களே வந்து ஒரு அ அவங்களோட வெப்சைட்ல வந்து ஒரு பேஜஸ் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். 9 ஃப்ரீ சைபர் செக்யூரிட்டி கோர்சஸ் ஆன்லைன் வித் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு. இதுல ஒவ்வொரு இதுக்குமே வந்து ரெஜிஸ்டர்ன்னு போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிளவுட் கம்ப்யூட்டிங் நான் கத்துக்கணுமா? ஓகே. என்னென்ன சொல்லி தராங்க அப்படின்னு இருக்கும். அந்த மாரி ஃபண்டமெண்டல் எடிஷன் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி, பக் பவுண்டி, ஆண்ட்ராய்ட் பக் பவுண்டி எப்படி கத்துக்கிறது? அது அதுக்கு நீங்க தனியா ரெஜிஸ்டர் பண்ணணும். டார்க் வெப்னா என்ன? கிரிப்டோ கரன்சினா என்ன? ஓகேங்களா? அத எப்படி அக்சஸ் பண்றது? ப்ராக்ஸி செயின் எல்லாமே. நீங்க ஒரு நெட்வொர்க் ஆப் ஸ்டோரேஜ் லேப் வந்து செட்டப் பண்ணணும்னா என்ன பண்றது? சான் நாஸ் ஸ்டோரேஜ்னா என்ன? ஓகேங்களா? எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அட்டாக்ஸ்னா என்ன? ஸோ இந்த மாரி ஒரு 9 கோர்ஸ் வந்து ஃப்ரீயா தராங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து வேற வேற இது இருக்கும். ராஸ்பெர்ரி பை எப்படி யூஸ் பண்றது? செலேனியம் எப்படி யூஸ் பண்றது? பைத்தான் அ தெரிஞ்சுக்கணும். புரோகிராமிங் நான் கத்துக்கணும்னா, இது நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ட்ரையாக்மி பிளாட்ஃபார்ம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் கோர்சஸ் ப்ரொவைட் பண்றாங்க. பிளஸ் வந்து சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்றாங்க. பட் யாருமே வந்து பிராக்டிகலா நான் கத்துக்கிட்டத அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுவுமே இல்ல. ஒரு ஒரு லேப் இல்ல, ஒரு மெஷின்ஸ் இல்ல பிராக்டிஸ் பண்றதுக்கு ஓகேங்களா? இப்ப ட்ரையாக்மில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 500க்கும் மேற்பட்ட ஒரு லேப்ஸ் இருக்கும், ரூம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து இது ஸ்பான்சரோ எதுவும் இது பண்ணல. என்னடா இவன் எல்லா வீடியோலயும் ட்ரையாக்மி ட்ரையாக்மின்னு சொல்றான்னா, எனக்கு வந்து ஒரு ஆதங்கம் என்னன்னா, நான் படிக்கும்போது
அ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லையே அப்படின்னு நான் ஏங்கியிருக்கேன். இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாகி ஒரு 4, 5 வருஷம் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். ஒரு 4 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். இல்ல 3 வருஷம் இருக்கும். பட் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் நான் படிக்கும்போது, ஆன்லைன்ல கத்துக்கும்போது இந்த பிளாட்ஃபார்ம் இருந்ததுன்னா, இன்னுமே சூப்பரா இருந்திருக்குமே! சீக்கிரமா கத்துருந்துருப்பேனே நெறைய விஷயங்கள, அப்படின்னு நான் நெறையா ஏங்கியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு தான் நான் வந்து இந்த ட்ரையாக்மே வந்து சொல்றேன். ஸோ, இவங்களோட பிளாட்ஃபார்ம்ல போய் பார்க்கலாம். நீங்க ஜஸ்ட் Googleல போயிட்டு ட்ரையாக்மி ட்ரெய்னிங் அப்படின்னு போட்டீங்கன்னா, இங்க வரும். ட்ரையாக்மி ட்ரெய்னிங் ஃபார் பிகினர்ஸ், அல்டிமேட் ஃபார் பிகினர்ஸ்ன்னு. இங்க வந்து தெளிவா ஒவ்வொரு அ என்ன சொல்றது? இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 500 ஃப்ரீ ரூம்ஸ் இருக்கு அப்படின்னு. இவங்க வந்து தெளிவா வந்து கெட்டிங் ஸ்டார்டட். நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? இது எல்லாமே வந்து சிடிஎஃப் சேலஞ்ச் மாரி தான் இருக்கும். உங்களுக்கு தியரட்டிக்கலும் இருக்கும். அந்த தியரி எப்படி வந்து ஒரு லேப்ல, மெஷின்ஸ்ல வந்து அப்ளை பண்றது? இப்ப எனக்கு லினக்ஸ் தெரியலையா, லினக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் கத்துக்கணும். இல்ல நான் ஓஎஸ்ஐஎன்டி பத்தி கத்துக்கணும் அப்படின்னா, ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் இப்படிலாம் இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஃப்ரீ ரூம்ஸ் தான். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அக்கவுண்ட் இருந்தா போதும். ட்ரையாக்மேல. யூ கேன் அக்சஸ் ஆல் த கோர்சஸ். ஓகேங்களா? நான் ஒரு பிகினரா இருக்கேன்னா, இத தெரிஞ்சுக்கணும். என்னென்ன கரியர் இருக்கு? அஃபென்சிவ் செக்யூரிட்டினா என்ன? அஃபென்சிவ் பென் டெஸ்டிங்னா என்ன? ஓகேங்களா? லினக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். டூல்ஸ பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னா, பிகாஸ் நம்ம எத்திக்கல் ஹேக்கிங் ஆர் சைபர் செக்யூரிட்டில டூல்ஸ் இல்லாம நம்ம வாழ்க்கையே கிடையாது. நம்ம டூல்ஸ் தான் வந்து நம்ம லைஃப் சேவர் அப்படின்னு சொல்லலாம். பட் டூலையே மட்டும் நம்ம நம்பி இருக்க போறது கிடையாது. டூல்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது? ஒரு 20, 30% வேலைய பண்ணி குடுக்கும் அவ்வளோதான். இப்ப Nmap வந்து என்னென்ன ஓப்பன் போர்ட்ஸ் இருக்கு, அ அதோடைய வல்னரபிலிட்டீஸ்லாம் என்ன, நெட்வொர்க் அசெட்ஸோட வல்னரபிலிட்டீஸ்லாம் என்ன அப்படிலாம் எடுத்துக் குடுக்கும். ஹைட்ரா வந்து நம்ம ஏதாவது ஒரு ஹேஷஸ் இருக்கு அப்படின்னா, அந்த ஹேஷ எப்படி ப்ரூட் ஃபோர்ஸ் பண்றது? ஆ சாரி ஹைட்ரா வந்து ஆக்சுவலி லாகின் வந்து கிராக் பண்ணும். ஓகேங்களா? ஜான் த ரைபர், ஹாஷ் கேட் இதெல்லாம் வந்து ஹேஷஸ வந்து கிராக் பண்ணும். ஓகேங்களா? அந்த மாரி லினக்ஸ் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன்னா என்ன? வாஸ்ப் ஜாப்டோல எப்படி யூஸ் பண்றது? மெட்டாஸ்ப்ளாய்ட் வந்து எப்படி யூஸ் பண்றது? ஓகேங்களா? அது மாரி சின்ன சின்ன சேலஞ்சஸ்லாம் இருக்கு. பிகினர் லெவல் சேலஞ்சஸ். ஒரு வெப் ஆப் மூலியமா எப்படி வந்து ஒரு மெஷின வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியும்? அதுதான் அந்த வல்னர்சிட்டி. இந்த மாரி தனித்தனியா உங்களுக்கு குடுத்துருப்பாங்க கேட்டகரி வைஸ். ஸோ இத நீங்க ஒரு பாத்வே மாரி கூட நீங்க எடுத்து உங்களோட சைபர் செக்யூரிட்டி ஜர்னிய வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அது மாரி கிரிப்டோ ஹேஷஸ் கிரிப்டோகிராஃபினா என்ன? அதுல லைக் இந்தந்த மிஷன்ஸ்ல வந்து கிராக்கிங் த ஹேஷஸ்ல நீங்க தெரிஞ்சுப்பீங்க. என்னென்ன ஹேஷ்க்கு என்னென்ன வேல்யூ லைக் அத எங்கெங்கலாம் யூஸ் பண்ணுவாங்க? லினக்ஸ்ல என்ன கிரிப்டோகிராஃபி யூஸ் பண்ணுவாங்க? விண்டோஸ்ல என்ன யூஸ் பண்ணுவாங்க? ஓகேங்களா? அதெல்லாம் நீங்க கத்துப்பீங்க. வெப் ஆப் ஒரு வெப்சைட் எப்படி வொர்க் ஆகுது? அதுல இருக்க வல்னரபிலிட்டீஸ் என்ன? டிஎன்எஸ் எப்படி வொர்க் ஆகுது? அ அதுக்கான சில வல்னரபிள் மஷின்ஸ்லாம் குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பர்ப் சூட் எப்படி யூஸ் பண்றது? ஜூஸ் ஷாப் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் ரிவர்ஸ் என்ஜினியரிங். ஒரு பைனரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் எப்படி பண்றது? அத எப்படி ரிவர்ஸ் பண்றது? அது மாரி உங்களோட ரவுட்டர் ஃபார்ம்வேர வந்து எப்படி வந்து டம்ப் பண்றது? அத பத்திலாம் நீங்க கத்துப்பீங்க இதுல. ஈவன் பேசிக் மால்வேருமே இங்க போட்டிருக்காங்க. பேசிக் மால்வேர் அனாலிசிஸ் இன்ஜினியரிங், பேசிக் மால்வேர் இன்ஜினியரிங் எல்லாமே இருக்கு. நெட்வொர்க்கிங் ஓகேங்களா? எல்லாத்துக்குமே வந்து கோர் வந்து நெட்வொர்க்கிங் தான். ஓகேங்களா? நெட்வொர்க்கிங்லேருந்து தான் அடுத்து இப்போ நானுமே வந்து ஒரு நெட்வொர்க்கிங் கோர்ஸ் படிக்கலனா எனக்கு வைஃபை செக்யூரிங் வைஃபை வந்திருக்காது. வைஃபை ஹேக்கிங் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் தான் நான் இந்த சைப்ரரி உள்ள சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கனெக்டிங் டாட்ஸ் மாரி தான் அப்படியே போயிட்டே இருக்கும். உங்களுக்கு லேர்ன் பண்ண ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா, சுவாரஸ்யமா இருக்கும். போர் அடிக்காது. ஓகே இதுதான் என்னோட வேலை. இதுதான் நான் கடைசி வரைக்கும் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ நெறைய கத்துக்கலாம் நீங்க. ஸோ ஆக்டிவ் ரெக்கானசன்ஸ்னா என்ன? பாசிவ் ரெக்கானசன்ஸ்னா என்ன? ஓகேங்களா? ஸ்னாடுங்கிற டூல எப்படி யூஸ் பண்றது? பிரிவிலேஜ் எஸ்கலேஷன்னா என்ன? இப்போ ஒரு மெஷின்ல உங்களுக்கு ஒரு நார்மல் யூசர் அக்சஸ் கிடைச்சிருச்சு. பட் நான் வந்து பிரிவிலேஜ் எடுக்கணும். ரூட் பிரிவிலேஜோ இல்ல அட்மின் பிரிவிலேஜோ எடுக்கணும்னா என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு இதுல இருக்கும் இந்த மெஷின்ஸ்ல. ஓகேங்களா? அதுக்கான சாம்பிள் மெஷின்ஸும் இவங்க குடுத்துருக்காங்க. சிடிஎஃப் பிராக்டிஸ் நான் ஒரு சிடிஎஃப் வந்து நான் பண்ண போறேன். இதுவே ட்ரையாக்மே வந்து ஆக்சுவலி சிடிஎஃப் சேலஞ்ச் மாரியே தான் இருக்கும். பட் இருந்தாலும் நான் பப்ளிக்கா உள்ள சிடிஎஃப்ஸ்லலாம் வந்து பிராக்டிஸ் பண்ணணும்னாலும், இதுல நீங்க பயன்படுத்திக்கலாம். ஈஸி, மீடியம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. பிகினர் ஃப்ரெண்ட்லில ஓகேங்களா? அப்புறம் விண்டோஸுக்குன்னே தனி ஒரு பாத்வே மாரி இருக்கு. விண்டோஸ் ஃபண்டமெண்டல்ஸ், விண்டோஸ் ரெஜிஸ்ட்ரி எப்படி அ யூஸ் பண்றாங்க? ஓகேங்களா? அது எப்படி ஸ்டோர் ஆகுது? யுஏசின்னா என்ன? ஆக்சஸ் கண்ட்ரோல்னா என்ன? பிட் லாக்கர்னா என்ன? அத எப்படி பைபாஸ் பண்றது?
ஃபயர்வால் இருந்தா ஃபயர்வால எப்படி ஈவேட் பண்றது? ஆக்டிவ் டைரக்டரி பத்தி நீங்க கத்துக்கலாம். ப்ளூங்கிறது ஒரு அ பழைய அம் என்ன சொல்றது? விண்டோஸோட பழைய சிவி ஒரு ஆர்டிபி மூலியமா எப்படி வந்து அக்சஸ் பண்ணி அத எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்க சூப்பரா பயன்படுத்திக்கலாம் உங்களோட லேர்னிங்க்கு. இதுவே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப போதுமானது. என்ன சொல்றது? நெறைய பேரு இப்போ உங்களுக்கு வந்து இன்டர்நெட்ல நெறைய ரிசோர்ஸஸ் இருக்கு. நெறைய ஆசிலேஷன் வரும். இது படிக்கலாமா? அது படிக்கலாமா? அப்படின்ற ஆசிலேஷன் வரும். ஸோ நீங்க தான் தீர்மானிக்கணும். ஓகே. இது படிச்சா எனக்கு இதுக்கு யூஸ் ஆகும். அப்படின்னு நீங்க எல்லாமே நீங்க கத்துக்கணும். ஓகே. இது மட்டும் எனக்கு போதும். இது மட்டும் படிச்சா எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு இருந்துடாதீங்க. எல்லாமே கத்துக்கோங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபீல்ட பொறுத்தவரைக்கும் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா ஜாப் கிடைக்கும். ஈஸியா நீங்க வொர்க் பண்ணலாம். அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்லைட்ல என்ன வச்சிருக்கேன்னா, ஓகே. எங்க ஸ்லைட்? ஓகே. ஸோ அடுத்த பிளாட்ஃபார்ம் வந்து ஃப்ரீ கோட் கேம்ப். அம் இந்த ஃப்ரீ கோட் கேம்ப்ல வந்து உங்களுக்கு கோர்ஸஸ், சர்டிஃபிகேஷன்ஸ் எதுவும் இருக்காது. பட் சூப்பரான ஆர்டிகல்ஸ், டுட்டோரியல்ஸ்லாம் இருக்கும். அ அது என்னன்னு காமிக்கிறேன். ஸோ ஃப்ரீடம் கோட் கேம்ப்ல ஹாஷ் யூஸ் பண்ணி பெனட்ரேஷன் டெஸ்டிங்ன்னு போட்டீங்கன்னா, ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு டுட்டோரியல்ஸ் வந்து ஃப்ரீயா அவைலபிளா இருக்கும். ஃப்ரீ கோட் கேம்ப் பெனட்ரேஷன் டெஸ்டிங் அப்படின்னு போடுங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ டுட்டோரியல்ஸ் இருக்கு ஒவ்வொரு இதுக்கும் அப்படின்னு. ஸோ வர்ச்சுவல் ஹோஸ்ட் எப்படி எனுமரேட் பண்றது? கூகுள் டாக்கிங் எப்படி யூஸ் பண்றது? சைபர் செக்யூரிட்டி ஆடிட் ஒர்க் ஃப்ளோ, ஒரு காஸ் வல்னரபிலிட்டி எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது? ஆஸ்டாப்ட் அப்படின்னா என்ன? எப்படி பர்ப் சூட்டை யூஸ் பண்றது? எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து செம்மையா இருக்கும். ஒவ்வொரு பிளாக்கும் நான் ஏதாவது ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேனே. ஸோ வர்ச்சுவல் ஹோஸ்ட் எனுமரேஷன். ஓகே. என்னென்ன டூல் யூஸ் பண்றாங்கன்னு காமிச்சிருக்காங்க. ஹோஸ்ட் வர்ச்சுவல் ஹோஸ்டிங் ஓவர்வியூ அப்படின்னா என்ன? ஐபி பேஸ்ட் ஹோஸ்டிங்னா என்ன? நேம் பேஸ்ட் ஹோஸ்டிங்னா என்ன? ஓகே. இந்த டூல் யூஸ் பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க இந்த பர்ட்டிகுலர் யூஆர்எல்ல. ஓகே. அவங்களுக்கு சில ஹோஸ்ட் கிடைச்சிருக்கு. ஓகே. வேற வேற டூல வந்து எப்படி யூஸ் பண்றது? ஃபஸ்ஸிங்க்கு யூஸ் பண்றது அப்படின்னு காமிச்சிருக்காங்க. கூகுள் டாக்கிங் அந்த மாரி. கூகுள் டாக்கிங்லாம் நீங்க அப்ளிகேஷன் டெஸ்டிங் பண்ணும்போதும் சரி, இல்ல வேற ஏதாவது நீங்க ரெட் டீமிங் அனாலிசிஸ் இல்ல எது பண்ணாலும் சரி, உங்களுக்கு இந்த கூகுள் டாக்கிங் ரொம்ப பயன்படும். ஒரு ஆர்கனைசேஷன பத்தி ஏதாவது சென்சிட்டிவ் டேட்டா இல்ல ஜூசி டேட்டாஸ் எடுக்கணும்னா, கூகுள் டாக்ஸ் நீங்க பயன்படுத்தி அ இன்டர்நெட்ல எது பப்ளிக்ல அவைலபிளா இருக்கோ, பாசிவ் ரெக்கார்டுக்கு கண்டிப்பா இது பயன்படும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஆப்பரேட்டரும் எது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு டீட்டெயில்டா ஸ்கிரீன்ஷாட்டோட குடுத்துருக்காங்க. ஸோ ஐ ஹோப் வி கம் டூ அன் எண்ட். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இது கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு நான் வேற ஏதாவது பிளாட்ஃபார்ம்ஸ நான் விட்டிருந்தாலோ, ஃப்ரீ கோர்சஸ் ப்ரொவைட் பண்ற, இல்ல சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ற பிளாட்ஃபார்ம்ஸ் விட்டிருந்தாலோ, ப்ளீஸ் டூ கமெண்ட். அதையும் நான் பார்த்துட்டு நானும் கத்துக்கிறேன். உங்களுக்கும் நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? தேங்க் யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். யூ கைஸ் ஆர் ஆசம். ஸோ இந்த மாரி ஒரு சூப்பரான வீடியோல நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரம் சைபர் ஆடம். பை கைஸ்.